வெல்கம் டு குட்டிடாங் விளாக்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறதா ஒரு பிளானு. அதுக்கு முன்னாடி நல்லாலாம் இன்ட்ரோலாம் கொடுத்துட்டு நல்லா பயங்கரமாக தான் பேசிட்டு கிளம்பி கோயிலுக்குலாம் போயிட்டு நல்லா ஃபுட்டேஜ்லாம் எடுத்தாச்சு. என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான்னா நம்ம பையன் ஒருத்தனை சின்ன பையன் இப்போ தான் வந்து கேமரா சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். அவன் வந்துட்டு என்ன சம்பவம் பண்ணி விட்டானா, நம்ம போகிறதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த இன்ட்ரோலாம் கேமரா ஆன் பண்ணாமலே எடுத்திருக்கான். எங்கடா ஃபுட்டேஜை காணாம் அப்படி இப்படின்னு தொலைட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் பையன் ஆன் பண்ணாமல் எடுத்துருப்பான் போல அப்படின்னு எனக்கு ஒரு இதாகிடுச்சு. சரி விடுங்க, புதுசுனால ஏதோ சம்பவம் பண்ணி விட்டு போயிட்டான். இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம எந்த ஒரு கோயிலுக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா, கார்குடி சிவன் ராத்திரினால அந்த கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம். அந்த கோயில் வந்து எப்படின்னா சிவன் ராத்திரினாவே நைட்டு ஃபுல்லாக இருந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து பூஜை பண்ணி அங்கே இருக்க மக்கள் வந்து வழிபட்டுருக்காங்க. அதுதான் போயிட்டு அவங்களோட கலந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்து கெயின் பண்ண போகிறோம். புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் அந்த கோயிலை சுற்றி 120 வாட்டியோ 108 வாட்டியோ சுற்றினா வந்து நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. நம்மளும் இன்னைக்கு போயிட்டு எத்தனை ரோடு நம்மளும் சுற்றுறோன்ட்டு பார்க்கலாம். இந்த ஒரு தனித்த இந்த விசேஷம் அதெல்லாம் சொல்கிறாங்களா, அது மாதிரி என்ன? ஐயோ எக்கா, நான் மிருக சீசன் நட்சத்திரக்கா மகா நட்சத்திரக்கான எந்த கோயிலுக்கு போகுது? மகர நட்சத்திரமா? தஞ்சாவூர் பக்கம் போங்க, கிளம்பி வண்டி எடுக்கும் போ, அங்கே போயிட்டு அந்த காலத்துல இல்லைச்சாங்க இந்த நட்சத்திரத்துக்கு. அந்த 27 நட்சத்திரத்துக்கும் இந்த கோவில்ல இருக்க அடித்தளத்தை சுற்றுப்பிரகாரம். நீங்க எங்களுக்கு கைட் பண்ணுங்க, நாங்கள் இப்போதான் ஊருக்கு இந்த பசங்க ஒரு மேட்டு படத்துல போறீங்க, வீட்டுக்கு போறீங்க நீங்க. அது ஆமாக்கா, நிஜமாக்கா. நான் அடிக்க லைக் பண்ணிருக்கேன், அதுதான் சொல்றேன் நானு. ஆமாக்கா, கரியாளி 360 வரும் பாருங்க. இது பரவாயில்ல, கரியாளி காய்ஸ், கரியாளி 360 இருக்கும். ஏய் செப்பல் கழட்டி விடுறா பங்க. கோயிலுக்கு வருவோம், சாமி கும்பிடுவோம், போயிடுவோம். ஆமா, அப்புறம் என்ன பண்றது? இல்லக்கா, நீங்க இந்த கோயில் என்னங்களா இவ்வளவு நடுவில் வச்சு சுத்துறேன் அப்படி சொல்றேன். இன்னைக்கு பசங்க ஞாபகம் இருந்த மாதிரி இங்க இருக்க மக்கள் இத எப்படி நடப்பாங்கன்னு யோசிச்சு பாரு. இதுல சிவராத்திரிக்கு சிவனை பார்க்க இப்ப நம்ம சின்ன காரைக்குடி தான் வந்திருக்கோம். ஏதோ பிள்ளைக்காக சுத்திட்டு இருக்க மாதிரி தான் நீங்க சுத்துறீங்க எல்லாம். ஜோ மூவி பாத்திருக்கியா? ஜோ மூவியா பார்த்த மாதிரி ஆனா நாம இல்ல. மாளவிக்க மனசு உங்க உனக்கு தெரியாது கம்முனு. சரி சொல்லு சாப்பிடுறியா? என்னடா எதுக்கு சுத்துறீங்க? எத்தனை சுத்தணும்? எதுக்காக சுத்துறீங்க? 108. எதனால 108? அது கீழே கம்மியா சுத்துறா தேங்காய் கொடுப்பாங்க சிவனுக்குமா? சொல்றா சொல்லுடா, சொல்றியா? எதுக்கு சுத்துறேன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கப்ப. இத்தனை வருஷமா அங்க இருக்கும் அந்த கோயில்ல உள்ள மக்கள் ஒரு உனக்கு தெரியாம தெரிஞ்சுதான் வந்து நேரம் நான் கல்யாணம் பண்ணிருப்பேன். அப்பதானே வந்து பாக்குறேன். இவனுக்கு திருந்த மாட்டானே. நம்மளும் சுத்த ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் எந்த சாமி கும்பிடணும்? கைலாசநாதர் தான் கும்பிடணும். வாராடி சாப்பாடு தர டைம் ஆச்சுடா. 12 மணிக்கு பூஜை கிடையாதுடா. உங்க பூஜை நடக்கலாம் ஃபோன் போறாங்க. ஏய் நித்தீஷ் இங்க ஆவே போயிட்டு டக்குனு கியூல நின்று அண்ணனுக்கு 2 தட்டு உனக்கு 2 தட்டு வேண்டாம் போதும். ஒன்று போதும் போய் வாங்கிட்டு போடா. ஏய் அதெல்லாம் இல்லை, நீ போடா. ஏய் யாருக்கிட்ட என்ன சொல்றா போடா, யாருக்கும் தெரியாது. அங்க காட்டு லைன்ல நிக்கிறேன் பாரு. கூட்டம் இருக்குது, எப்படா போய் வாங்கிட்டு வருவான்? வாங்கிட்டு உன் தம்பியை பத்தி உனக்கு தெரியாது உங்க பாரு, வருவான் பாரு. நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. நல்லா இருக்குதான். பங்கு
பங்கு சிவன் ராத்திரிக்கு இந்த 12 மணிக்குள்ள இவ்வளவு பேர் கும்பல் இருக்காங்க. விடிய இங்கே தான் இருப்பாங்க உங்களுக்கு. வந்து அதுக்குன்னு இங்க பசங்க எல்லாம் இருக்க பெரியவங்க இவ்வளவு பிள்ளைங்க இருக்குது. நான் கூட அந்த அக்கா சொன்னோடனே பங்கு இது சிவன் ராத்திரி இல்ல சீதை ராத்திரி. ஓரளவு சீதையா வருது. ஏய் சீதையா வருது இல்ல அதான் சொன்னேன்டா. சிவனை பார்க்க வந்த மாதிரி இல்ல சீதைகளை பார்க்க வந்தியா? எனக்கு தெரிஞ்சு இந்த பிள்ளைங்களை கரெக்ட் பண்றதுக்காக தான் சுத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன். வந்து அந்த ஐடியாவே என்ன தெரியுமா, 108 கரண்ட் வச்சுக்கலாம்ல, அது எப்படி இதுலயாச்சும் அந்த 108லயாச்சும் ஏதாச்சும் ஒன்று கன்சிஸ்டன்சியா இருந்து போய் கரெக்ட் பண்ணிடலான்ட்டுதான். 108 வா சூப்பரா தம்பி. பஞ்சாமிரதம் உங்க இதெல்லாம் சாப்பிட்டது தம்பி சாப்பிடுங்க. என்னயா நம்ம பையன் பாரு கரெக்டாக பஞ்சாமிரதம் வாங்கிடுவான். நல்லா இருக்கா பஞ்சாமிரதம் தம்பி சூப்பரா. பாத்தியா பங்கு கோயிலில் ப்ரோட்டீன் போடுறாங்க. ஏய் பஞ்சாமிரதம் மட்டும் இன்னும் கொஞ்சம் கேட்டால் வேண்டாம் வந்து அங்கே ஒரு சீதை போதாதான். ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங். ஈட் 5 ஸ்டார் இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்தா கோயிலுக்கு வந்த மாதிரியே தெரியல, சைட்டடிக்கு வந்த மாதிரி தானே நின்றுட்டு இருக்கோம். யார் என்னன்னு நினைக்கணுமுங்க இல்லை நினைக்கிறத விட நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நீ எங்கே போகிற பிள்ளைங்களை இப்படியே தலை இப்படியே பார்த்துட்டு இருக்க, இப்படியே ஸ்கேனிங் மாதிரி உன் தலை இப்படி திரும்பிட்டே இருக்குது. நான் சாமியை பார்த்துட்டு இருக்கேன் முங்க. இங்கேருந்து நேரம் இப்படி காமிடா போகலாம். எப்படியே காட்டுங்க இங்கே எங்கே சாமி எதுவும் தெரியுதான்னு பாருங்க. சாமி தெரியணும் இல்லை பங்கு, சாமி உள்ள இருக்குன்னு தெரிஞ்சா போதும், மன சுத்தமாக இருக்கும். அவ்வளோதான். சைட் அடிக்கிறது சமாளிக்கிறது வித்தியாசம் தெரியுறான். இல்லை பங்கு சாமி தான். போய் கை கழுட்டு வரலாமா? நான் சாப்பிடவே இல்லை பங்கு, கை கழுவ போகலாமாங்க. பஞ்சாமிரதம் அருமையாக இருக்கலாம். புகனே இந்த கோயிலில் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது பாங்க புகனே. இது நீ பார்க்க சாதாரண கோயில் மாதிரி இருக்கும். இது வந்து சிவன் கோயில். சிவராத்திரி அப்போ அடிக்கடி 2 மணி நேரத்துக்கு ஒன்ஸு 3 மணி நேரத்துக்கு ஒன்ஸு இந்த மாதிரி பூஜை நடக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமான இப்போ எப்படின்னா உனக்கு இந்த மாதிரி லவ் இதாகணும் இல்லை பண பிரச்சனை ஆகக்கூடாது அப்படின்னா இங்கே இந்த இதில் வந்து தீ மிதிப்பாங்க நடப்பாங்க. தீ மிதிப்பாங்க. காமிடா இதை காமிடா. நடப்பாங்கன்னு யோசிச்சு பாரு. நீ வர பைத்தியம். அப்புறம் எதுக்குடா நெருப்பு இங்கே பாரு. அங்கே பாரு நடந்துட்டு போகிறாங்க. இங்கே காட்டுற நடந்து போயிட்டாங்கன்னா அந்த அளவுக்கு வேண்டுதல் வந்து நிறைவேறும். அங்க இப்போ நீ எதுக்கு இங்கே வந்து தெரிஞ்சு போச்சு பங்க, குளிர்காய் தான் வந்திருக்க. குளிர்காயெல்லாம் வரலடா. சரி சுத்தாரம் போவா. 108 சுற்று ஃபிளாஷ் ஏன்டா போட்ட? ஓகே 108 சுற்று வச்சிடும். இப்போ நம்ம ஒரு வேண்டுதல் வச்சிடும் நமக்கு. நம்ம லோகோ இருக்குல்ல இப்படியே வச்சு சுற்றுவோம் மங்க. 1 லேக் சப்ளை எப்படி இப்படியா? இப்போ நீ உனக்கு தெரியாது. லோகோடா ஆவாத கதைங்க. ரைவன மாதிரி நம்ம கூட சேர்ற மாதிரி தடுக்கணும். ஏய் பின்னாடி டிராஃபிக் ஜாம் ஆகுதுடா, ஓரமா நீ போயிட்டு கட்ட பின்னாடி. சரி ஓரமா போலாம். வந்து வெட்டி வெட்டியாக சாமியை கும்பிட்டாச்சு. சிவனை தரிசிச்சதுக்கப்புறம் நிம்மதியாக வந்து ஒரு உக்காந்தாச்சு. சுண்டல் தின்னாச்சு. பஞ்சாமிரதம் தான் நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது. ஆமா என்ன வேணுனீங்க சொல்ல மாட்டீங்களா? நீங்களும் சாமியை கும்பல வந்து சைட் அடிக்க வந்தீங்க. நீங்க உள்ள போனாங்க பங்கு 2 பேருமே மொட்டைன்னு பழனியில கும்பிடுன்னு கும்பிட்டு அவங்க அப்பா சிவனை கும்பிடாம இருக்காங்க. அவனை கும்பிட்டு அப்பனை கும்பிடாம இருக்கீங்க. முதல்ல அப்பன் தாண்டா. அட்வைஸ் லைஃப் அட்வைஸ் கொடுக்குறீங்க வந்து வீடியோ எடுக்காம போனா சொன்னா நான் கேட்டுக்கிறேன். எங்க அத்தை கேக்குது பங்கு நீ எல்லாம் வெட்டியா நீ அங்க பேசி அங்க மாதிரியா எனக்குலாம். ஏய் நித்தீஷ் நீ எல்லாம் எதுக்குடா நிக்கிற? 108 சுத்தி நீ 2 பிள்ளையோட போயிட்டு இருப்படா. சிவன் வந்து இப்போ எதுக்கா அந்த 108 சுத்துங்கிறத வச்சுனால இந்த மாதிரி கஷ்டங்களை மறந்து அடுத்த பிள்ளை கட் பண்ணி சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் உனக்கு 108 சுத்த சொல்லிடுறாங்க. நீ அந்த சந்தியா மறந்துட்டு இந்த இங்கே ஏதோ பிடிச்சிரு. அப்போ உனக்கு தான் உங்க. அப்போ உனக்கு எனக்கு ஒன்று தான் உங்க. நான் வந்து இதாக இந்த ஊர் தான் உங்க. யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் என்னதான் கண்ணு உனக்கு சிவன் மேல இருந்தாலும் வரவங்க போறவங்க மேல இருந்தாலும் ரேஷர் ரைட் என்னதான் இருந்தாலும் ரேஷர் ரைட்டா உன்னோட அந்த கண்ணு வந்து யாரை தேடுதுன்னா எனக்கு தெரியுது. நான் இனிமேல் அடுத்த வாட்டி இந்த சிவன் கோயிலுக்கு வந்துட்டேன்னா கல்யாணத்துக்கு தாலியோட தான் வருவியா? லூசு கண்ணு கலந்து கொண்டு புரியுது.
யூஸ் பண்ணக்கூடாது. கோயிலுக்கு நான் எதுக்கு அவனை சாமி கும்பிட்டு சரி இந்த மாதிரி ஒரு கோயில் பயங்கரமா இருக்கு அப்படின்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பார்த்துட்டு போலாம். இந்த கோயில் நீங்க எல்லாம் பாத்துருக்கீங்களா? அப்பதான் நீ புதுசா வர. அப்ப நான் என்னாலதான் நீ பாத்திருக்க. அப்ப நீ இப்படி சொல்லாம என்னை வந்து கஷ்டப்படுத்தலாமா? உனக்கு கஷ்டமாச்சு. உன்னை ஒருத்தர் கூட்டு வராரு, நீ அவரை சந்தோஷமா வச்சு எப்படியா? இன்னொரு வாட்டி சொல்லு. நோட்டீஸ் கையில நம்ம இனிமேல் நம்ம எதுக்கு ஜாலியாக நீ தான் இங்க பேரு தேவருக்கும் சூரருக்கும் சண்டை நடந்துட்டு அமைதியா இருக்கீங்க. நீ சொல்லு பாக்க, நான் கதை கேட்கிறேன். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும்